யார் நீ? அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சா என்ன அர்த்தம்? கேட்ல இருந்து வீட்டு வரைக்கும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். ஷட் அப். இக்க மாதிரியா இவளே? கோச்சுட்டா அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான். உங்க அப்பா எப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் சல்லுன்னு விழுவான். மூக்கு முனையிலே வச்சிருக்கான். ஒரு சமயம் படிக்கும் போது ஹெட் மாஸ்டர்ல பார்த்து ஏறாம் பெஞ்ச் மேலாரு. நான் ஏழாம் இடமான்னு சங்குன்னு ஏறி நின்னுட்டா. ஆமா, சார் எந்த காலேஜ்ல படிச்சாப்ல? குவீன் மேரிஸ். அது லேடிஸ் காலேஜ். மாத்திட்டானா? முந்தி பசங்க போயிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பிள்ளைங்க போகுதா? பொம்பளை பிள்ளைங்க. அது ஆரம்பத்துல இருந்தே லேடிஸ் காலேஜ். ஓஹோ, அப்போ நாங்க பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சிருப்போம். எங்க அப்பா இந்த நாட்டிலே படிக்கல. நாட்டிலேயே படிக்கலையா? எப்ப நாடு கடத்தப்பட்டான்? நான்சென்ஸ். அவர் கேம்பிரிட்ஜ்ல படிச்சார். கேம்பிரிட்ஜ் அம்பட்டம் வராவதி, அங்கேயும் காலேஜ் இருக்கு. கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்துல இருக்கு. இங்கிலாந்துக்கு மாத்திட்டானா? ஆமா, அதே பிரச்சனை தான். நைட்ல ரெண்டு பேரும் படிச்சோமே, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இருக்கவே வேண்டாம். அப்படியா? யாருக்கு பண்ற? கேம்பிரிட்ஜுக்கா? யாருக்கு? 100க்கு. நூறு முகமதுக்கா? 100க்கா? ஹலோ. ஐயோ, போலீஸ். ஹலோ. ஆமா, நான் தான் பேசுறேன். ஆமா, அங்க இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் இருக்கானா? இல்லையா? என்ன பண்ற? லீவ்ல போயிட்டானா? அடப்பாவி, எப்ப பாரு லீவ்லயே போவா. எது பயமுடா? ஏன்பா கீழே வையா, இதை வச்சிருப்பா. அது வேற ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்டு. ஏய், காலை கீழே போடு. எழுந்துரு. யார் நீ? நான் தான் சொல்லல. உண்மையை சொல்லு. நான் தான் உங்க அப்பா ஃப்ரெண்டு. உங்க அப்பா தான் எனக்கு ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் கேம்பிரிட்ஜ்ல அம்பட்ட வராவதி ஊதாங்கோல் ஓதாமல் ஒரு நாள் இருக்க மாட்டேன். ஏயா, உண்மையை சொல்லு. நீ தானே பூபதி? யாரு பூபதி? நான் தான் பூபதி. ஏயா அல்டாப், இது என்ன புது வேஷம்? ஒரிஜினல் முகத்தோட வந்தா உங்க கூர்க்கா உள்ள விட மாட்டாங்கறானே, அதுக்காகத்தான் ஒரு சின்ன சேஞ்ச். சில்லறை கேக்குறியா? இப்ப வேண்டாம். ஆமா, எப்படி இருக்கார் உங்க ஃப்ரெண்ட் விஜய்? சொன்னானே, டே பூபதி போய் 10 நிமிஷத்துக்குள்ள என்ன பத்தி கேட்பான்னா நீ கேட்டுட்ட. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவர் எப்படி போனா எனக்கு என்ன? அதையும் சொன்னானே, அவன் அலட்சியமா பேசுவா, நம்பாதே, அத்தனை லவ்னு சொன்னான். அப்புறம் சொன்னா என்ன சொன்னார்? டே பூபதி, அவ என்ன பார்க்க வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன பார்த்தா அப்படியே உருகிடுவாங்க. உருகிறதுக்கு நான் ஒண்ணும் ஐஸ் கட்டி இல்லன்னு போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. நீ ஏன் நேரா வந்து சொல்ல? நான் ஏன் வரேன்? அதையும் சொல்லானே, அவ வரமாட்டா. அவ மாத்திரைய முன்னாடி 5 நிமிஷம் வந்து நிக்கட்டும். என்ன நடக்கும் தெரியுமா? முதல் நிமிஷம் முகம் மாறும், 2வது நிமிஷம் பேச்சு மாறும், 3வது நிமிஷம் மனசு மாறும், 4வது நிமிஷம் இடம் மாறும், 5வது நிமிஷம் எல்லாமே ஒரு திலுசா மாறும். நத்திங் டூயிங். அதெல்லாம் ஏமாந்த பொண்ணு கிட்ட தான் நடக்கும், என்கிட்ட நடக்காது. பாப்போமா? பாப்போம். நிஜமாவா? நிஜமாதே. அப்படின்னா சரி, நாளைக்கு ஹோட்டல் ஜூலியானால விஜய் இருப்பா, நீ வா. என்ன நடக்குதுன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாப்போம். ஓகே, ரெடி. என் சரித்திரத்திலே நான் தோல்வி அடைந்தது கிடையாது. எனக்கு சரித்திரமே கிடையாது. அப்ப நாளைக்கு வரதுராத ஹோட்டல் ஜூலியானா. சரி போயே. ஒரு 5 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? சில்லறையா? 5 ரூபாயாவே இருக்குன்றியா? அதுவே கூட. போயா வெளிய. என் கை குச்சி.
Damn it. I love you too. Sure. Why did you tell me before? நான் பொண்ணாச்சே, நான் எப்படி முதல்ல சொல்லுவேன்? நீங்க தான் சொல்லணும். All right. I love you. Oh, don't cry. I love you. Yes, I love you. I love you. நான் தான் டாக்டரோட பொண்ணு. இங்கே வந்து வாங்க விடுங்க. என் பக்கத்துல வராதீங்க. அங்கே இருக்க என் பக்கத்துல வராதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் தொத்து நோய் இல்ல, மனநோய் தான் அப்பா சொன்னாரு. நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன். நில்லுங்க. இது உங்க வீடு. நீங்க எங்க வேணாலும் வரலாம் போகலாம். யாரும் பார்க்கறதுக்கு விரும்புறதில்லை. அதனால நானும் யாரையும் பார்க்கறதில்லை. ஆனா நான் உங்களை பார்க்க விரும்பினேன். நீங்க மறைஞ்சிருந்தாலும் உங்க சித்தார் என்ன ஒளிமயமான இசை உலகத்துக்கு அழைச்சுக்கிட்டு போகுது. ரொம்ப அழகா வாசிக்கிறீங்க. சபையில வாசிச்சிருக்கீங்களா? கூட்டத்துல குவிதான் குயிலுக்கு பேரு வரணுமா? அது தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக கூவுது. குயில் கூவுறது பொழுது விடியறதுக்காக இல்ல, தன்னுடைய பொழுத போக்குறதுக்காக. உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்க என்ன நேர்ல பார்க்காததுனால அப்படி சொல்றீங்க. பார்த்துட்டீங்கன்னா வெறுத்துடுவீங்க. இது தாழ்ந்த மனப்பான்மை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே உள்ள தழகதான் பாக்குறேன். உருவத்தை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை. இத பாருங்க, உங்களுக்கு தொந்தரவா இல்லைன்னா நான் அடிக்கடி வந்து உங்களை பார்க்கலாமா? உங்களுக்கு தொந்தரவா இல்லைன்னா நீங்க அடிக்கடி வரலாம். உங்க பேரு? நிம்மி. அப்படின்னா? நிர்மலா. உங்களுக்கு அழகான பேர். ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. உங்க பேரு? கண்ணன். கண்ணன் நல்ல பேரு. அந்த கண்ணன் கையில குழல், இந்த கண்ணன் கையில சித்தார். நான் வரேன். அடிக்கடி இங்க வருவீங்களா? வருவேன். மறுபடியும் நான் வரும்போது சித்தாரோட வருவேன். உங்களுக்கு சித்தார் வாசிக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பூரடமா உங்ககிட்ட கத்துக்கிறேன்.